நேற்று மீன் குழம்பு சாப்பிட்டியே, எப்படி இருந்தது? இப்போதான் எனக்கு கண்ணு நல்லா தெரியுது. அதுக்கு காரணம் நீ கொடுத்த அந்த நெத்திலி மீன் குழம்பு தான். சரி, எப்போவுமே மீன் குழம்பே சாப்பிடு. அது சரி, ரேப்பிடோ ஓட்டுனியே, பொண்ணுங்க யாராவது வந்தாங்களா? ஆமாம், 2 பொண்ணுங்க வந்தாங்க. 2 பொண்ணுங்களா? ஆமாம். எப்படி உட்காந்தாங்க? ஒரு பொண்ணு சிங்கிள் சைடு, இன்னொரு பொண்ணு டபுள் சைடு. டபுள் சைடில் உட்காந்த பொண்ணு எப்படி இருந்தா? இல்லை நம்ம ஏஜா இல்லை ஆன்ட்டியா? அது அவங்க பேக் வச்சாலா? கைப்பட்டுதா? அவளை பார்க்கணும்னு கண்ணாடி திருப்பிரிப்பியே விட்டு பேசினாலா? அதுக்கு நீ என்ன சொன்ன? பேர் எத்தனை சொன்னாலா? பார்க்க எப்படி இருந்தா? அழகாவா இல்லை அசிங்கமாவா? கருப்பாவா இல்லை வெள்ளையாவா? என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா? மாடலா இல்லை ஊர்நாடா? ஐயோ யாரு? ஐயோ, டபுள் சைடாக உட்காந்தது ஆயாடி. அதுவும் இல்லாமல் அவங்க சிங்கிள் சைடாக உட்காந்தா பயம், அதனால டபுள் சைடில் உட்காந்தாங்க. போதுமா? எப்போ என்னடி இவ்வளோ கேட்குற? ஆயாவா? ஆயாவா? ஏய், என்னடி இவ்வளோ சந்தேகப்படுற? ஜஸ்ட் ஒரு பொண்ணு தானே சொன்னேன், இவ்வளோ கேள்வி கேட்குற? எப்பா, அது இதுக்கு முன்னாடி நீ கொடுத்த தாக்கம் அப்படிடா. லேக்கா லிசன், இனிமே நீ எனக்கு கேள்வி கேட்காத. அப்படி கேட்டனா பிரேக்கப். ஓகே? கேள்வி கேட்டால் உடனே பிரேக்கப்பா? அப்போ நான் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படிதானே? நான் வாயை முடிக்கிறப்போ நான் வாயை முடிக்கிறேன். உன் இஷ்டம். ஆனால் கேள்வி கேட்டனா காதல் புஷ். ஹே, பிராங்க் தானே பண்ற? ஐயோ, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். உன் கூடலாம் என்னால் வாழ முடியாது. இப்படி சந்தேகப்பட்டுட்டே இருந்தானா எப்படி வாழ்வாங்க? மைக்கேல், சீரியஸா சொல்றியா? ஆமாம். சரி, உங்க அக்கா கல்யாணத்துக்கு என்கிட்ட இருந்து காசு வாங்கினல, அது திருப்பி கூட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, நான் கேட்குற கேள்விக்கு மூடிட்டு பதில் சொல்லணும். எதப்பா? அதுவும் இல்லாம உனக்கு கோவம் சுத்தமா செட் ஆகல. நல்ல முடிவை நைட்டு சொல்லு, சரியா? பாய். உங்க அக்கா கல்யாணத்துக்கு என்கிட்ட இருந்து காசு வாங்கினல, அது திருப்பி கூட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஹலோ மச்சான், எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் தர முடியுமாடா? டேய், நானே 10 பைசா இல்லாம பரதேசியா சுத்திட்டு இருக்கேன். என்கிட்ட போய் காசு கேக்குறியாடா? ஹலோ, சொல்லுங்கண்ணா. தம்பி. சொல்லுங்கண்ணா. என்கிட்ட ஒரு 40,000 ரூபாய் கடன் வாங்கினல, ஆமாம். அதுக்கு மேலே ஒரு 60,000 ரூபாய் போட்டு 1 லட்ச ரூபாய் குடுறா. அண்ணா, டீ குடிக்கவே காசு இல்லாமல் இருக்குண்ணா, என்கிட்ட போய் கேட்குறீங்களே. கஞ்ச பிசினாரிங்க ஒருத்தனும் இல்லைன்ட்டான். பேசாமல் இவகிட்டே சரண்டர் ஆயிடலாம். 1 லட்சம். என்னடி கடன் கொடுத்துட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க? மைக்கேல், நானே டான்ஸ் ஆடி செம்ம டயர்டில் இருக்கேன். ஃபோனை வைய. லேக்கா, செம்ம கடுப்புல இருக்க. தயவு செஞ்சு கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிடு. சரி, நான் டான்ஸ் ஆட ஒரு சாங் சொன்னேன். லேக்கா வேண்டாம், நானே கடுப்புல இருக்கேன். சரி, நானே பாட்டு பாடி டான்ஸ் ஆடி உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன், சரியா? கோத்தா சொல்லுடி. மைக்கேல், எனக்கு கெட்ட வார்த்தை பேசினா பிடிக்காது, உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு நீ பேசுறல, இனிமே எனக்கு காலே பண்ணாத. சாரிடி. சி, பேசாத. அதான் சாரி சொல்றேன்ல. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. போனை வை. லேக்கா, உனக்கு ஏதாச்சும் என் மேலே கோவம் இருக்கா? நீ என்னடா பண்ண? நான் ஏன் உன் மேலே கோவப்பட போறேன்? இல்லை, உனக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதான் கேட்டேன். எனக்கு பேட் வேர்ட் பேசுறவங்களே பிடிக்காது. ஏன் பிடிக்காது? நான் அப்புறம் சொல்றேன். சரி, ஓகே. எதுக்கு அப்புறம்? இப்பவே சொல்லுன்னு கேட்க மாட்டியா? ஒருத்தங்க ஒரு விஷயத்த லேட்டர்னு சொல்கிறாங்கன்னா ஏதாச்சும் இருக்கும். ஆனால் ஒன்று, உங்ககிட்ட நான் என்றைக்குமே பேட் வேர்ட் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே? எதுக்கு என்கிட்ட கெட்ட வார்த்தை பேசுன? தெரியாமல் பேசிட்டேன். தெரியாம கூட எப்படி பேசுவ? சரி, மன்னிச்சிரு. எல்லாம் என் தப்பு தான். இல்லை, உன் தப்பு தானா? புரியல. உனக்கு நல்லா தெரியும் எனக்கு கெட்ட வார்த்தை பேசினா பிடிக்காது. தெரிஞ்சு நீ எப்படி பேசுவ? இதுதான் உங்ககிட்ட பிரச்சனை. நான் தான் கோவத்தில் பேசிட்டேன்னு சொல்கிறேன், நீ திருப்பி இதான் பேசுகிறேன். மொத்தா ஏன்டா உங்ககிட்ட பேசுகிறோன்னு இருக்கு. திருப்பி நீ கெட்ட வார்த்தை பேசுற. லெட்ஸ் எண்ட் திஸ். இது செட் ஆகாது. செட் ஆகாதுன்னா போடி. ஏன்டா உன்னை லவ் பண்ணணும்னு இருக்கு. அப்படியா? என்ன, எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும், அதானே? உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கூட புரியல.
சரி ஓகே. தயவு செஞ்சு பேசாத, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. மைக்கேல் போதும், நான் போறேன். போடி. சொன்னியே அது என்னாச்சு, காத்துல கரைஞ்சதாடி உன் பேச்சு, கட்டிங்க போதையாய காதல் தெரிஞ்சு போச்சு. ஹாய் மைக்கேல், எப்படி இருக்க? உன்னை நான் பார்த்துருக்கேன். ஏய், என்னையா எங்கே பார்த்துருக்க? என் பேர் எப்படி தெரியும்? நீ ஒரு தடவை சாயோட கான்சர்ட்டுக்கு வந்திருந்தியே, ஞாபகம் இருக்கா? எனக்கு யாருன்னே தெரில, சாரிங்க. மெசேஜ் பண்ணாதீங்க. The process is moving basically and the whole school. என்ன இவன் ஆன்லைன்ல இருக்கான்? உன்னோட ஃபோட்டோ அனுப்ப நான் பார்க்குறேன். ஏன் ஃபோட்டோ அனுப்புனாதான் என் கூட பேசுவியா? நீ ஃபேக் ஐடி தானே? ஃபேக் ஐடியா இருந்தால் நானே பேச மாட்டேன், லூஸ். சரி அதை விடு, நீ கமிட்டடா சிங்கிளா? சரி ஓகே, என்னை நேரில் பார்த்தா என்ன பண்ணுவ? ஹலோ, ரெஸ்பெக்ட் ப்ளீஸ். யார்கிட்ட பேசிட்டு இருப்பான்? ஒரு கிஸ் கொடுத்தா ஹாப்பியா? அதுவும் இல்லாமல் நீ கொடுக்குற அந்த ஒரு கிஸ் என் லைஃப் லாங் மறக்கக்கூடாது. இதை நான் எந்த பொண்ணுகிட்டே கேட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட தான் கேட்குற மாலத்தி. தூங்குறப்பெல்லாம் உன்னோட அந்த மாதிரி இருக்கிற மாதிரிலாம் கனவு வரும். ஆனால் மொழி பொந்ததும் போயிடும். எப்படி இருக்கும் தெரியுமா ஸ்வேதா? சே அப்படிலாம் இருக்காது. ஏய், யார் நீ? என்னென்னவோ பேசுகிற. சரி ஓகே பாய். சொல்லுலேக்கா. எப்பா இப்போதான் உனக்கு டைம் கிடைச்சதுல என்கிட்ட பேச? இல்லடி, என் ஃப்ரெண்டு கூட மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். நீ நேரில் வா, உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும். வரலாம் முடியாது. சரி ஓகே பாய். லேக்கா, உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? எனக்கே உன்னை பிடிச்சிருக்குன்னா நீ ரொம்ப சைலண்ட், நீ ரொம்ப நல்ல பையன். உன்னை பார்த்த அந்த ஒரு செகண்ட் எனக்கு தோணுச்சு நீ எனக்காக என்ன வேணா பண்ணுவேன். அதனால தான் உன்கிட்ட நானா வந்து பேசினேன், பழகினேன், லவ் பண்ணேன். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலடி. இங்க பாரு, என்னைக்குமே நான் உன்னை சந்தேகப்படுற மாதிரி நடந்து கூடாது. ப்ராமிஸ் டி. மைக்கேல், இப்போ நீ வருவியே மாட்டியா? ஏய், என்னாச்சுடி உனக்கு? சரி விடு, நான் வைக்கிறேன். சார் நான் வரேன். ம் மைக்கேல், வர வர நீ என்ன ரொம்ப அவாய்ட் பண்றல? ஏய், நான் உன்னை அவாய்ட்லாம் பண்ணலை. நீ தான் என்னை எப்போ பார்த்தாலும் சந்தேகத்தோடே பார்க்குறியா? அதான் நான் என்ன பண்ணாலும் உனக்கு தப்பு தப்பாகவே கன்வே ஆகுது. நீ அந்த மாதிரி பண்றடா, அதனால தான். எப்போவுமே தப்பு தப்பாக பார்க்குற தெரியுமா? கஷ்டமாக இருக்குடி. நீயே சொல்லு. அதை விடு, ஏதாச்சும் ஒர்க்கு போனால் போதும், இல்லை ஏதாச்சும் ஒரு பொண்ணு சொன்னால் போதும், அதுக்கப்புறம் நீ பண்ணுவ பாரு, ஏன்டா உன்னை லவ் பண்ணணும்னு இருக்கும். நீயே சொல்லு, நான் ஏன் உன்னை சந்தேகப்படுறேன்? அதான் எனக்கு புரியலையே ஏன்னு. சரி, ஆன்லைன்ல இருக்கு,
கால் பண்ண எடுக்கல. சரி சொல்லு, வேற என்ன நினைக்கிட்டேன் நானு? ஏய் எனக்கு வேறு ஒர்க் இருக்காதா? உங்ககிட்ட பேசுகிறதான் வேலையா? சரி, எனக்கு ஏன் பேட் வேர்ட் பேசினா பிடிக்காதுன்னு சொன்னேன்னு தெரியுமா? ஆ 11th ஒரு பையனை லவ் பண்ணேன். அந்த டைம்ல தெரியல எனக்கு அவன் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனேன். என்னை அசிங்கமாக திட்டான். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நமக்கு பிடிச்சவங்க நம்மளை திட்டுறப்ப இருக்க அந்த பெயின் இருக்கு. ஆனா அன்னைக்கு நீ என்னை திட்டின. ஆனா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணிட்டேன் தெரியுமா? ஏய் ரியலி சாரிடி. இல்லை மைக்கேல், நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு நீ வேண்டாம். என்னால் அந்த அளவு பெயினை திருப்பி ஹேண்டில் பண்ண முடியாது. நான் போகிறேன். பாய். ஒன்னே ஒன்று மட்டும், இங்கே நம்ம ஆசைப்படுற மாதிரி எந்த லவ் பண்ணுற பையனும் கிடைக்க மாட்டான், எந்த லவ் பண்ண பொண்ணும் கிடைக்க மாட்டான். நம்ம தான் அவங்களுக்காக மாறிக்கணும். சரி சாரி உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு. மைக்கேல், அந்த காசை நீ எனக்கு திருப்பி தர தேவை. அது நான் உன் அக்காவுக்கு கொடுத்த கிஃப்ட். நான் போகிறேன். அப்படி இப்படியே ஒரு மாதம் ஆயிடுச்சு. அப்படியே லேக்காக மறந்து நான் அப்படியே மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி அந்த பொண்ணு என்ன ஆனா? ஹாய். என்ன சார் ரொம்ப நாள் கழிச்சு மெசேஜ்லாம் பண்ணுறீங்க? சரி நீ நான் உன்னை நேரில் மீட் பண்ணணும், வருவியா? என்ன சொல்லுவா? வந்துட்டா போச்சு. சரி வா, ஆனால் கொஞ்சம் சீக்கிரம். ஏ மோனிஷா, என் பாய் ஃப்ரெண்ட் நல்லவனா கெட்டவனா எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணு. இன்ஸ்டால அவன் கூட சேட் பண்ணு. ஆனா ஒண்ணு, எந்த நேரத்துலயும் அவனுக்கு மேல சந்தேகம் வரக்கூடாது. ஓகேவா? அப்ப புரிஞ்சிரும் அவன் நல்லவனா கெட்டவனான்னு. ஓகேவா? ஓகே. சரி, நீ சிங்கிளா கமிட்டடா? ஏன்னா சிங்கிள். மைக்கேல், இப்ப நீ வருவியா மாட்டியா? ஏய் என்னாச்சுடி உனக்கு? ஏய் சார் நான் வரேன்.